நாமும் அப்படித்தான் உணர்கிறோம். நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு தெரிந்த இந்த பழைய பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இந்த பாடலை தமிழ் கிறிஸ்தவர்கள் நன்கு அறிவார்கள். இந்த பாடலை எழுத காரணமாயிருந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்தால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பேய்க்குளம் என்ற ஊரிலிருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் கருங்குளம் என்ற ஊர் உள்ளது. பேய்க்குளத்தில் இருந்து நேராக வடக்கு நோக்கி நடந்து போனால் சுமார் 4 மணி நேரத்தில் கருங்குளம் போய் சேரலாம். பிரசங்கியார் பவுல் என்பவர் அந்த பகுதியில் அந்த நாட்களில் ஊழியம் செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தம் மூலமாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நபரை சந்திக்கும்படியாக பேய்க்குளத்திலிருந்து கருங்குளத்திற்கு புறப்பட்டார். காலையில் 8 மணிக்கு பேய்க்குளத்திலிருந்து கருங்குளம் வழியாக திருவைகுண்டம் போகும் பேருந்து அன்று வரவில்லை. ஆகவே பவுல் பிரசங்கியார் பேய்க்குளம் சாலையில் கருங்குளம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவரின் காலை சாப்பாடு வயிற்றிற்கு ஏதோ செய்யவே கொஞ்சம் ஒதுங்கினால் நல்லது என்று நினைத்து தூரத்தில் தெரிந்த ஒரு கிணற்றை நோக்கி நடந்தார். கால் கழுவுவதற்காக கிணற்றை எட்டி பார்த்தார். 15 அடிக்கு கீழே தண்ணீர் இருந்தது. கிணற்றில் உள்பக்க சுவரில் கால் மிதித்து இறங்க ஒரு படிக்கட்டு இருந்தது. பவுல் பிரசங்கியாருக்கு வலதுகை சரியாக வேலை செய்யாது, அதாவது முழுவதுமாக மேல் நோக்கி தூக்க முடியாது. லகுவாக இறங்கி கால்களை கழுவிய பின்பு ஒரு கையால் மேலே உள்ள கல்லை பற்றி பிடித்துக் கொண்டு உடம்பை மேல் நோக்கி தூக்கினார். ஆனால் அவரால் மேல் நோக்கி எழும்ப முடியவில்லை. மொத்த பாரமும் அவரை கீழ் நோக்கி இழுக்கவே பவுல் பிரசங்கியாருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. நிச்சயமாக தன்னால் மேலே ஏற முடியாது என்று கிணற்றில் ஓரமாக நின்று கொண்டு யோசித்தார். இது பலரும் வந்து போகும் இடமல்ல. யாராவது வரலாம், வராமலும் இருக்கலாம். எப்போது யார் வருவார்கள், அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டுமா? பல யோசனைகள் சிந்தையில் எழவே கிணற்றில் ஓரமாக அடிப்பாகம் நோக்கி போகும் படிக்கட்டில் ஓரமாக இருந்து கண்களை மூடிக்கொண்டார். மனது நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டுதல் செய்தார். இந்த கிணற்றுக்குள் சமாதியாகவா கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார்? கண்ணீர் விட்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஒரு ஓரமாய் கண்களை மூடி தியானத்தில் இருந்தவருக்கு யாரோ பிடித்து தள்ளுவது போல உணர்ந்தார். திடுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தார். ஆச்சரியம்! கிணற்றின் அடியில் உட்கார்ந்திருந்தவர் கிணற்றில் கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்ணீர் விட்டார். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறந்தது. இந்த பாடல் இன்று வரை அநேக திருச்சபைகளில் பாடப்பட்டு வருகின்றது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.